பார்க்க இதுக்கப்புறமாச்சும் நிம்மதியாக பொருள் வாங்க வருவோம்னா என்னன்னு தெரியல. போன மாதம் தான் சொல்லிட்டு போனேன் நான். எடை கம்மியாக போடுறாங்க, எடை அதிகமாக வச்சு போடுறாங்க. 890 கிராம் அது மிஷின்லேயே ஃபிக்ஸடு. அதுக்கப்புறம் போடுற பொருள் வந்து இப்போ நான் விவரமாக இருக்கனால எனக்கு போடையிலே செக் பண்ணிக்கிறேன். அதனால நான் கேட்குறேன், என்னை பார்த்தா கரெக்டாக போட்டுறாங்க, கரெக்டாக இருக்கிற மாதிரி. பார்க்காதீங்க படிக்காதீங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை இப்போ எடை கம்மியாக மக்களுக்கு போடுறாங்களா? எடை கம்மியாக போடுறாங்க. ஆனால் அதில் இப்போ 890 ஃபிக்ஸடு. ஒரு கிலோ சக்கரை எனக்கு வேணும். மிச்சம் நான் போடுறேன் அது வந்து ஒரு 1500 இந்த மாதிரி. அதுலேயே ஒரு 300-400 கிராம் போயிடும் அவங்க எடுத்துக்கிறது. போன மாதமும் வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் எனக்கு பில்லு வந்துடுச்சு. இந்த பருப்பு நீ எதில் எடை போட்டு இது பண்ணாங்க? இல்லை இந்த மிஷினில் வந்து பருப்பு பில்லு வருங்களா மெசேஜ் நம்மளுக்கு. அது வந்து போன மாதம் நான் வாங்கினதான் வந்துச்சு. இந்த மாதமும் எனக்கு வேண்டான்னு சொன்னால் அப்பயும் வாங்கினதான் வந்துருச்சு. வெயிட் பார்த்துட்டுமே அங்கேயுமே வந்து வெயிட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுறாங்க. 890 கிராம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வாங்காத பொருளுக்கு மெசேஜும் வருது. இந்த மாதம் பிள்ளைங்க தான் வாங்கிட்டு வந்தா. என்னமோ போன மாதம் நம்ம பருப்பு வாங்கல வந்துருச்சு, இப்போ வந்துருச்சுன்னு அடுத்து எனக்கு கோவம் வந்துருச்சு. சரி வாங்கன்னு போகலான்ட்டு எங்கள் தங்கச்சி பிள்ளைகிட்ட பையன் நிற்கிது. ஒரு பை எங்களுக்கு 2 மாதத்துக்கு பில் வந்துருக்கு, நீ சும்மா பருப்பு கேட்கறது கரெக்ட் தாங்க.